கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 2025ஆம் ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை நடத்தினார். இன்னும் ஒரு சில மணி நேரத்திலே நாம் புது வருஷத்தை பார்க்க போகிறோம். இந்த கடைசி நாளான 31ஆம் தேதியிலே நாம் வந்து நிற்கிறோம். நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சொல்லப்படுது. தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தைகளை கொண்டு அவரிடத்தில் திரும்ப வேண்டுமா? ஆண்டவரே, இந்த வருஷத்தில் எவ்வளோ காரியத்தில் மனமடி வாய்க்கிருப்பேன், துக்கப்படுத்தியிருப்பேன், காயப்படுத்தியிருப்பேன், வேதனைப்படுத்தியிருப்பேன், உண்மை அவமானப்படுத்தியிருப்பேன், நம்ம கொடுக்கக்கூடிய கிணத்தை கொடுக்காமல் விட்டுருப்பேன், நீங்கள் சொல்லிய சில காரியங்களை செய்யாமல் விட்டுருப்பேன். மனைவியை, பிள்ளைகளை, கணவரை ஆண்டவரை நீர் விரும்புகிற மாதிரி நான் நடத்தாமல் விட்டுருக்கலாம். ஆண்டவரை, நான் எல்லாவற்றிலும் மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்தில் திரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, உண்மை நாங்கள் வஞ்சித்திருக்கலாம், முறுமுறுத்திருக்கலாம், இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, அப்போது இந்த கடைசி நாளில் நம்ம எல்லாரும் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, நீர்தான் என் ரட்சகர், நீர்தான் என் ராஜா. இந்த வருஷத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், வேதனைகள், துக்கங்கள் வந்தது சுவாமி. ஆனாலும் என் ஜீவன் பாதுகாத்து நீர் கொண்டு வந்தீரே. ஆண்டவரே, நீர்தான் என்னை கொண்டு வந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் திரும்புகிறோம் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் வார்த்தைகளை கொண்டு திரும்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம். அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சம்பாதிக்கிறது தான் எங்கள் தெய்வம், வேலை தான் என் சோறு அப்படின்னு சொல்லி தேவனை மறந்து எங்கள் கைகளுடைய செயல்பாடுகளினால நாங்கள் எங்கள் செயல்பாடை மேம்படுத்தியிருக்கலாம். அதனால் எங்களை மன்னியும் என்று சொல்லி இந்த கடைசி நாளில் நம்ம கேட்போம். நாம் கேட்கும்போது நாளை புது வருஷத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனரம்யமாய் கடந்து போகும். இன்னொரு வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய நாமத்தினால இன்னைக்கு ஒப்பு கொடுத்தா நம்ம சீர்கேட்டை குணமாக்குவார். மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று சொல்லுகிறார், கோபத்தை நீக்கி விட்டேன் என்று சொல்லுகிறார். இதுதான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? மனஸ்தாபப்பட்டு ஜெபிப்போமா? மனம் கசந்து பேதுரு அழுதுவை போல் அழுதுவோமா? தகப்பனே, ராஜாதி ராஜாவே, சமாதானத்தின் ராஜாவே, நித்திய பிதாவே, உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்குறோப்பா. இந்த வருஷத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமலோ ஆண்டவரே நாங்கள் துக்கப்படுத்தியிருந்தா தயவாக எங்களை மன்னித்து ஒரு புது வருஷத்துக்குள்ளே சமாதானமாய் கொண்டு போகபடி நாங்கள் சுபிக்கிறோம். என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரியும், என் அக்கிரமங்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, ஒருவேளை யார் மனசையான கஷ்டப்படுத்தியிருந்தா, என்னால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா, ஆண்டவரே நீர் மன்னிக்கும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். அவர்களிடத்திலையும் உம்முடைய சமூகத்தை உம்முடைய நாமத்தினாலே மன்னிப்பு கேட்கிறோப்பா. நீர் எங்கள் மத்தியில் கிரியைகளை செய்வீராக. புது வருஷங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் என்னுடைய பழைய பாவ சுவாபங்களை எல்லாவற்றையும் நான் அறிக்கையிடுகிறேன். நீர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.